திரு பொதிகை சாரதி, இந்த விவகாரம் முதலமைச்சரோட கர்நாடகா பயணம் காவிரி கையோடு கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு நம்பலாம் அப்படின்னு நிறையா கருத்துக்கள் பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் சாரதி? முதல்ல வணக்கம் அனைவருக்குமே. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். 77 87 அந்த 10 வருட காலத்தில் புரட்சித் தலைவர் ஆட்சி செய்யும் போது இதே தண்ணி பிரச்சனை வந்தது. அது இப்போ குண்டுராம் முதல்வராக இருக்காருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, விமானத்தை பிடிக்கிறாரு. இங்கேருந்து காலையில் விமானத்தை பிடிக்கிறாரு, மத்தியானத்துக்குள்ள அங்கே போயிடுறாரு. எம்ஜிஆர் சொல்கிறீங்க? புரட்சித் தலைவர் மத்தியானத்துக்கு அங்கே போயிடுறாரு. வீட்டு வாசலில் போய் நின்றுட்டுருக்காரு. யார்? புரட்சித் தலைவர். ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றும் அவங்க பதறி போய், என்ன தமிழ்நாடு செய்யும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்திருக்காரு, என்ன அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அவரை உள்ளே கூப்பிட்டு என்னன்னு சாப்பிடும்போது தண்ணி விக்கல் வந்ததாகவும் தண்ணி குடிங்கன்னு சொன்னதாகவும், அதற்கு நான் தண்ணி கேட்க தான் வந்திருக்கேன், உங்கள் பையன் தான் தர மாட்டேங்கிறாரு சொல்லி புரட்சித் தலைவர் பதிவு பண்ணதாகவும், அதுக்கு தண்ணி கூடண்டான்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அம்மா அங்கே இருக்கிற முதல்வர் இந்த சுவாரஸ்யமான ஒரு கதையை இந்த தண்ணியை நான் குடிப்பேன்றதை பதிவு பண்ணதான் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போது அன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்கள், நீங்கள் ஊடகம் வேளாளர்கள் அந்த அளவுக்கு கிடையாது. அவர் போனதே நம்ம மறுநாள் தான் பேப்பரில் இல்லை மாலை பேப்பர் செய்தித்தாளில் தான் நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர், இன்றைய முதல்வர் வீட்டிலிருந்து கிளம்புறாருன்னு வைங்களேன், அதுதான் இன்றைக்கி எல்லா ஊடகத்துலேயும் ஹாட் நியூஸ். அப்படின்னும் பொழுது 3ஆம் தேதி போகிறதா, அதாவது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் தலைமையிலிருந்து வரலை. அது போகிறதாக நான் இது ஏன் துறை சார்ந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். புரட்சி தலைவரை எதுக்கு இதை கம்பேர் பண்ணுறேன்றது, நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் மறைமுகமாக இருக்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும். காலையில் ஏறினார், மத்தியானம் போயிட்டார். 3ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ போவாருன்னு நமக்கு தெரியாது. அது தகவல் சொல்லாமலே போய்விடுவார். இல்லை, நான் அது உங்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன். இல்லைங்க, நீங்கள் சொல்ல அமைச்சர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுமோ? இல்லைங்க, அமைச்சர் பதிவு பண்ணார்ல. அப்படின்னும் போது அதையும் பதிவு பண்ணேன். போயிட்டு வந்தாலும் தெரியுமேன்ற நீங்கள் கேட்குற கேள்வி தான் நான் பதிவு பண்ணுறேன். வீட்டிலேருந்து கிளம்புனா கூட செய்தி ஆகிடும் எங்கே போகிறாருன்ட்டு. அங்கே போய் இறங்குறாருன்னா 1 லட்சம் பேர் கூடிடுவோம். எங்கே? கர்நாடகாவில். அங்கே இருக்கிற ரசிகர் அல்லாத மக்கள், பொதுமக்கள், அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்காரர்கள் இருக்காங்க இல்லையா, இங்கே கூட்டணியில் தான் இருக்காங்க. அங்கேயும் இப்போ காங்கிரஸ் ஆட்சி செய்யுது. அப்படின்னும் போது அங்கதைய தொண்டர்கள் அனைவருமே கூடிடுவாங்க அந்த இடத்துல. அப்போது கூட்ட நெரிசல் அங்கே அவர் முதல்வருக்கு ரவி அவர்களுக்கு என்ன ஒரு நெருக்கடி வரும்னா, சிவகுமார் சாரி அவருக்கு என்ன ஒரு நெருக்கடி வரும்னா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் வந்துடுவார். அப்படின்னும் பொழுது இங்கேருந்து முதல்வர் போகிறது எதுக்காக போகிறாரு? தண்ணீர் பெற்றுறதுக்காக தான் போகிறாரு. அப்போது இவர்களிடையே உட்காந்து பேசும்போது அங்கே தர முடியாதுன்னு சொன்னாலும் தண்ணீரை பெற்று வரக்கூடிய அளவுக்கு தான் இருப்பார் முதல்வர். இது என்னோட முதல் பதிவாக நான் பதிவு பண்ணுறேன். வேறு ஆப்ஷன் இருக்காது அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அப்படின்றது என்னோட வாதம். தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னு பேசுறீங்களா? அந்த டோன்ல அதை எதிர்பார்ப்போட அவங்களும் எதிர்பார்க்குறாங்க முதல்வர் இங்கே வருவார். அங்கே இருக்கிற ரசிகர்கள் உட்பட, மக்கள் உட்பட, காங்கிரஸ்காரர்கள் உட்பட எல்லாருமே தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வருவாருங்க என்றது எதிர்பார்க்குறாங்க. 3ஆம் தேதி வருவாரான்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் கேட்டால் இது வரைக்கும் இது போல் யாரும் போனதில்லை. புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் இவர் தான் இப்போ போகிறாருன்றது. ஸோ இது அரசியல் களத்தில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் கர்நாடகாவுக்கு அங்கே இருக்கிற காங்கிரஸுக்கு இன்றைய முதல்வர் போனார்னா அது அங்கே இருக்கிற காங்கிரஸுக்கு இன்னும் செல்வாக்கை உயர்த்துமே தவிர அவர்களை இதை சரியாக பயன்படுத்திக்குவாங்க. முதல்வரை கண்டிப்பாக ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 419 டிஎம்சி வாங்கியிருக்கோம் 2007 ஸோ அதனால் நமக்கு கிடைக்கும், மாற்று கருத்து கிடையாது. முயற்சி எடுக்கிறோம். யாருமே இது வரைக்கும் எடுக்காத முயற்சியை நாம் எடுக்கிறோம். முதல்வர் எடுக்கிறாரு, அதுக்கான பலன் கிடைக்கும். அதனால்
அவங்களும் அதை வந்து ஒரு எதிர்ப்பு, அதாவது நீங்கள் கோர்ட்டில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, எல்லாமே இருக்க தான் செய்யுது, சட்டம் இருக்குது, எப்படின்றத கடந்து ஒரு நல் உறவில் 100% தண்ணீர் பெற்று வருவார்ன்றதை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களோட கேள்வியை நீங்கள் பதிவு பண்ணுங்க, நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீங்கன்றது கேள்வி. இல்லை அதுதான் இப்போ இது தொடர்பாக எடுத்துக்கக்கூடிய நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஏற்கனவே விவசாய கடன் முழு கடன் தள்ளுபடி செய்யல நிறைய இல்லைங்க, அது ஒரு மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் நிறைய கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். ஒரு மாநிலத்தில் உள்ள பிரதமரை பார்த்தீங்களா, இங்கே சட்டமன்ற தீர்மானத்தோடு அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையோடு டெல்லி கூட்டு போங்க அப்படிலாம் நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது கர்நாடகா செல்ல இருப்பதாக கூட இந்த தகவல் ஒரு மாநிலத்தில் அது வேறு. இந்த பிரேயரை மடைமாற்றுவது அல்லது திசை திருப்புவதற்கான முயற்சியா கருத்துக்கள் தொடர்கிறது. எதிர்கட்சிகள் சில விமர்சனங்கள் வைக்க தான் செய்வாங்க, நிறைய கேள்விகளை வைக்க தான் செய்வாங்க. இன்னைக்கு கூட முன்னாள் முதல்வர் பதிவு போட்டிருக்காரு, ஏன் பயமானு. பயம்லாம் கிடையாது, ஏன் பயப்படுறவங்க போக மாட்டாங்க. இதே நீங்கள் கிருஷ்ணாநதி நீரை வந்து திரு கருணாநிதி அவர்கள் சென்னைக்கு அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் இருக்கும்போது 96ன்னு நினைக்கிறேன், என்னென்னு சரியா வருடங்கள் ஞாபகம் வரல எனக்கு. அப்போ வந்து தண்ணி கிடைக்கலன்ட்டு கிருஷ்ணாநதி நீரை வாங்கிட்டு வரேன்ட்டு போய் திரு கருணாநிதி அவர்கள் அன்றைய முதல்வர் போய் வாங்கிட்டு வந்ததான் நம்ம பார்த்துருக்கோம். இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, விவசாய கடன் தள்ளுபடி இது வேறு, அது வேறு. இது தண்ணீரை பெற்று வந்தால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு சங்கடமும் இருக்காது, அவர்கள் செழிப்பாக விவசாயம் செய்யலாம். அவங்க வருமானத்தை ஈடு செய்வதற்கு, அந்த கடனை அடைப்பதற்கு தமிழக அரசு இது ஒரு முன் உதாரணம், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முதல் படியாக இருக்கும் இது. முதலமைச்சர் போறது கண்டிப்பா முக்கியத்துவம் பெறுகிறது, அது மறுப்பதற்கு இல்லை. அதற்கு முன்னதாக இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், அவர்களோடு ஆலோசித்து தீர்மானங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கலைங்க. இது முதலமைச்சரோடு அனைத்து கட்சி கூட்டணி தலைவர்கள் அந்த பிரதிநிதிகள் போகும்போது இன்னும் அது வெயிட்டேஜ் அதிகமா இருக்கும்ன்றது ஒரு நல்ல வாதமா புரிஞ்சுக்கலையா? இது நான் பதிவு பண்ண முடியாது, அது முதல்வர் தான் அதுக்கான அப்படியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது. கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, இதில் பெயர் யார் எடுப்பது, பேருக்காக போல. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டாங்கன்னா, நாங்களாம் பேசினதுக்கப்புறம் முதல்வர் பார்த்ததுனால தான் அங்கே தண்ணீர் பெற்று வந்தார்ன்றது சில எதிர்கட்சிகள் வந்து பதிவு செய்வாங்க. பதிவு செய்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு என்னென்னா மக்கள் பணி தான், எங்களுக்கு மக்கள் பாதிக்கக்கூடாது, மக்களுக்காக தான் இந்த அரசு. அதனால் முதல்வர் அதுக்கான முடிவை எடுப்பார்ன்றது நான் பதிவு பண்ணுறேன். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவரோட டிசிஷனுக்கே நம்ம விட்டுருவோம், முதல்வரோட முடிவே அதுவே இறுதியான முடிவு. ஆனால் 3ஆம் தேதி என்கிட்ட 5ஆம் தேதி இங்கே பட்ஜெட் இருக்குது, இங்கே தமிழக பட்ஜெட் இருக்குது. அதனால் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், கர்நாடகாலையும் ஏற்படுத்தும், இந்திய அளவில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த முறை போனால் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் பதிவு செய்த அந்த தண்ணீரை பெற்று வந்தது போல கையோடு 100% இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அண்ணன் கண்டிப்பாக தண்ணீரை பெற்று வருவார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பாண்டியன் யாருமே இதில் தலையிட முடியாது நான் பதிவு பண்ணுறேன். டிடிஎஸ் இல்லை, இதில் அப்படி கிடையாது. நான் போகிறேன், கீழே 1,00,000 பேர் இருப்பாங்க, அதனால் அவர் கூப்பிட்டு வந்து பண்ணிவிடுவாருன்னு எடுக்க வேண்டாம். இறங்கி வந்து வேணால் டாட்டா காட்டிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அது யதார்த்தமாக இருக்கக்கூடிய கலை நிலம் தப்பு இல்லைங்க. அதாவது சம்பா பயிருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இத்தனை ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வரலாறெல்லாம் போய் அந்த டைமில் கொடுக்காதீங்க, கொடுத்தா அவங்களுக்கு பேர் போயிடுங்கிற மாதிரி ஒரு அரசியல் நடந்து குளறுபடி பண்ணியாச்சு. இதில் தேசிய கட்சி தான் சால்வ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு சாமர்த்தியமான ஒரு வாதத்தை எங்கே வைக்கிறோம்னா, காவிரி நீதிமன்ற நடுவர் மன்றத்தில் இருந்த அந்த வாய்ப்பையும் விட்டுட்டோம். பிரதமர் பண்ணுவாருங்கிற அந்த வாய்ப்பையும் நீக்கிட்டோம். 98 நான் சொன்ன மாதிரி நீக்கிட்டதுக்கு பிறகு இதில் மத்திய அரசு இங்கேருந்து வந்து உட்கார்ந்து பண்ணோம். அதுக்காக நீங்கள் வந்து 4 தேசிய கட்சி ஆளுகின்ற சத்தீஸ்கரையும் இதையும் கூட்டிகிட்டு வந்து பேசுனீங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ அடிப்படையில் இவர் போகிறாரு, நல்லது நடக்கட்டும், தெளிவாக பேசுவார், வாங்கிட்டு வந்துடுவாருன்னு நம்புங்க, அதோட முடிச்சுக்கலாம். அப்படி தான் வாங்க முடியும். சட்ட ரீதியாக இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பாண்டியன் சார் ஒன்று குறிப்பிட்டார், அதாவது வாரியம் அமைக்க சொல்லி தீர்ப்பாயம் கொடுத்துருக்கு. அதை வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு ஆணையத்தை ஆணையமாக ஆக்கிவிட்டார்கள். அதிகாரம் இல்லாத ஆணையம் அமைச்சிருச்சு. அதுக்கு பதில் சொல்லணும்ல சாரு.
பாருங்க ஆணையத்துல எல்லாம் டீத்தில் எல்லாம் சொல்லாதீங்க. அது முதல்ல 97ல நடந்தது. சார், வாரியம் ஏன் ஆணையம் இன்னைக்கு வந்து ஆணையத்தால நீதிமன்றமே சொல்லுதுங்க. சார், நீங்க வாரியம் வந்து ஆணையத்துல முடிவு பண்ணிட்டாங்க. ஆணையத்துல முடிவு பண்ணதுபடி சார் ஜூன் மாசம் 9 டிஎம்சி வந்திருக்கு. ஜூலை மாசம் வர வேண்டியது 31 வரல. ஆக்கப்பட்டது எதற்குன்னு கேக்குறாங்க. இல்ல அதுக்கு ஒரு விளக்கம் தந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரீகேப்காக சொல்லுங்களேன். போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க ஒரு பிரச்சனை செய்வோம் நீங்க அப்படிங்கிறது தான் அது. போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க ஒரு பிரச்சனையை கொண்டு போனா அவங்க தீர்த்து வைக்கணும். அதுக்கு தான் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனே வச்சிருக்கு. ஆனா இவன் தாதாவா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த மாநிலம் என்ன சொல்லிடுது? என் மக்கள் ஒத்துக்கல அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. அதை நீதிமன்றமும் ஒன்றும் பண்ண முடியல. மத்திய அரசு ஒரு விஷயத்துக்கு பண்ணலாம், நீதிமன்றத்தை ஏத்துக்கல அதனால நான் நிதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. சொன்னா பிஜேபிக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எப்படியுமே பிஜேபி தான் அங்கே வெற்றி பெறும். இங்க 39 இங்க 39ல காங்கிரஸுக்கு தானே வேணும். அங்க எதுவும் வரப்போறது இல்லையே. 4 தேர்தலா காங்கிரஸுக்கு ஒன்று அங்கே வரலையே. இங்க இருந்து வரணும்ல. ஆக அரசியலாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. அன்பா தீர்க்கணும். அதை விஜய் செய்வாருன்னு நம்புங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இல்லைங்க, இது அரசியல். அந்த மாநிலத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் செய்யும். ஆனால் நான் அதுக்கு தான் சொன்னேன், மோடி கவர்மெண்ட் பண்ணதுக்கும் மன்மோகன் சிங் தலையிட்டு தீர்த்து வைத்ததையும் சொன்னேன். 2 மாநிலம் டிஸ்பியூட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தீர்த்து வைக்கணும். இது டிஸ்பியூட்ன்றப்ப அவங்க தீர்த்து வைக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க. கவர்னருக்கு அதிகாரம்னு ஒரு டெல்லியில் சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. கவர்னருக்கு தான் இவருக்கு மாநில முதலமைச்சருக்கு தான் அதிகாரம்னு ஒரு சரத்தில் சொல்லுது. உடனே அடுத்த நாளே சட்ட திருத்தம் கொண்டு வந்து கவர்னருக்கு தான் அதிகாரம்னு உங்களால் மாற்ற முடியுது. ஏன் இதுல ஒரு சட்ட திருத்தம் பண்ண முடியாது? எல்லாவற்றையும் நீங்க நீதிமன்றத்துல சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் எலெக்ஷன்ல எலெக்டட் யார் பண்ணணுங்கிறதுக்கு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் சொல்லுது, சஜஷன். உடனே அடுத்த நாள் நீங்க உள்ள சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை மாத்துறீங்க. எல்லாத்தையும் பண்ண முடியுது, உங்களால் பண்ண முடிகிறது, உங்களால் செய்ய முடிகிறது. ஆனால் செய்ய மனமில்லை. காரணம் அரசியல். 29 சீட்டு 39 சீட்டுலாம் சொல்றாரு. அது அந்த கணக்கு எனக்கு தெரியல. ஆனாலும் மக்கள் யார் பாதிக்கப்படுறாங்க? நீதி கரெக்டா இருக்கணுமா, சட்டம் கரெக்டா வேலை செய்யணுமா, சட்டத்தின் ஆட்சி நடக்கணுமா, அரசியலமைப்பு சட்டப்படி நடக்கணுமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்குதுங்கிறத கூட நான் பார்க்கல. அங்கு சரியாக நடக்கவில்லையா? அந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க வாங்க, எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல. இது மாதிரி தண்ணி கொடுத்தே ஆகணும். நீங்க ஒரு பார்லிமெண்ட்ல சட்டம் கொண்டு வாங்க, இல்ல அதை சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. இல்ல இப்ப ஆணையம் வந்து எதனால இந்த இது திறந்து விடல? இப்ப இந்த இது ஏன் திறக்க முடியாம போகுது? உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட கர்நாடக அரசு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் வருது? அந்த வாரியத்துக்கு பல்லு இல்லை, அதிகாரம் இல்லை. நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க, அந்த ஆணையத்துக்கு அதிகாரத்தை கொடுங்க. யார் வேண்டான்னு சொல்றா? எந்த ஆட்சியாக இருந்தாலும் என்ன, சட்டப்படி நடக்கணும்ன்றது தானே நம்ம பேசுறோம். கிட்டத்தட்ட 465 வருஷமா காங்கிரஸ் தானே ஆண்டுச்சு. நமக்கு உரிமை வந்து நீங்க எப்ப தீர்ப்பு கடைசி இறுதி தீர்ப்பு எப்ப வந்துச்சு? இறுதி தீர்ப்புக்கு அப்புறம் பேசுங்க. நம்ம அது 100 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனை. இறுதி தீர்ப்பு, அதற்கு பிறகு நடந்த விஷயங்களை சொல்லுங்க. நீங்க 400 டிஎம்சி நம்ம பெற்றுக்கொண்டிருந்த இந்த நேரத்தில், இந்த இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு 177க்கு நம்ம கெஞ்சக்கூடிய நிலைமை வந்தது எதனால்? அதை பார்க்கணும்ல. மாடு கட்டி போரடிச்சு காலம் சொல்லுவாங்கல்ல, போதலன்னு சொல்லி யானை கட்டி போரடிச்சதுன்னு சொல்லுவாங்க டெல்டா ஏரியால. இன்னைக்கு மாடு இல்லை, யானை இல்லை. அங்க வந்து வறட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து மத்திய அரசு கை கழுவ கூடாது, அதை எடுத்து செயல்படுத்தணும். இது வந்து வரலாற்றில் ஒரு பதியக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, அதான் நம்ம முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் சொன்னோம். இதே 5 வருடத்துக்கு முன் இதே பிரச்சனைகள் இன்னைக்கு நேற்று இல்லை, நூற்றாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு. இல்லையோ தண்ணீர் கிடைக்குமா? தண்ணீர் வரும். ஆனால் இன்று பதிவு செய்த எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் பதிவு செஞ்சார் இல்லையா, என்ன பயமானு. இவர் அதாவது 5 ஆண்டுகள் இவங்க ஆட்சி செய்யும்போது இதுக்கான ஒரு முயற்சியாச்சு எடுத்திருப்பார்களா இந்த தீய சக்தி திமுக? அதை பற்றி எதுக்குமே இந்த 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 டிஎம்சி தண்ணி வாங்கி கொடுத்தது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் இந்த தண்ணியை சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வாங்கி தராங்க. நீங்கள் எதையும் பண்ணலை. ஆனால் வாய்க்கான மட்டும் பேசுறது. நீங்கள் தீர்ப்புக்குள்ள அதுக்கு தாங்க வரேன். முதல்வர் போறாருன்னா அது நீங்கள் அதுக்கு உங்கள் எதிர்கட்சி விமர்சனங்கள் வைங்க. பயம்ன்ற வார்த்தையை ஏன் பதிவு பண்ணுறீங்க? எதுக்கு பயப்படணும்? அடுத்த மாநிலத்தை நாங்கள் நட்பு ரீதியில் பார்க்குறோங்க. நாங்கள் எதிரியாக பார்க்கல, நட்பு ரீதியில் பார்க்குறோம். போகிறாரு முதல்வர், இன்றைய முதல்வர் போகிறாரு, அவர்கள் அவங்க வரவேற்பு தராங்க. அப்படின்னும் பொழுது அதுக்கான நம்ம என்ன கோரிக்கையை அங்கே வைக்கிறோம்? அது தண்ணியோடு வந்தால் தமிழகம் சிறப்பாக தானேங்க இருக்கும்.
நல்லது செய்ய தானே வந்திருக்கோம். நீங்களும் 5 வருஷம் நல்லது செய்ய தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஆனால் நீங்கள் மக்களுக்கு எந்த நல்லதுமே செய்யலை. அதை உங்களை ஓரம் தள்ளி மக்கள் புறக்கணித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைய முதல்வரை கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லது செய்வாருன்றது வாங்கிட்டு வந்தால் நல்லது தானேங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாரதி, நாமும் நம்புவோம்.